ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜேஷ் ஃபிஷ் டேங்க்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு தான் சொல்லுவேன். என்னோடய மரீன் டேங்க்குக்கு நான் வந்து க்ளவுன்ஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த க்ளவுன்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி நான் அக்ளமேட் பண்ணி நம்ம டேங்க்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோ. என்னோட வீட்டில் வச்சுருக்கிற மரீன் டேங்க்கோட செட்டப் வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டது கிடையாது. அந்த வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவாக பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம க்ளவுன்ஸ் ஆட் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மரீன் மற்றும் ஃபிஷ் வாட்டர் அக்வேரியம்ஸ் பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் நிறைய எக்ஸாட்டிக்கான ஃபிஷ் வாங்கியும் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் சிலதை ப்ரீடும் பண்ணி நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். நம்ம ஹாபியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட்டப் பண்ணியிருக்கிற மரீன் டேங்க். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2x1.5x1.75 இருக்கிற டேங்க்கு வித் பாட்டம் சம்ப். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பாட்டம் சம்போட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 180 லிட்டர்ஸ் வந்து இந்த டேங்க் வந்து தாங்கும். இதில் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து க்ளவுன்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ க்ளவுன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அக்ளமேட் பண்ணி அப்புறம் வந்து டேங்க்கில் வந்து ஆட் பண்ணணும். இந்த க்ளவுன்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு மரீன் யூனிட் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நான் இந்த க்ளவுன்ஸ் வந்து வாங்கினேன். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி இம்போர்ட்டர்ஸ். ரெகுலராக அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் ஷிப்பிங் வர்றப்போ நமக்கு வந்து லிஸ்டிங் வரும். அந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு தேவையான ஃபிஷ் வந்து நம்ம போய் எடுத்துக்கலாம். இந்த வாட்டி யூனிட் போயிருந்தப்போ அந்த ஃபிஷ்ஷஸோட வீடியோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கவனமாக கவரை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து மக்கில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 க்ளவுன் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். க்ளவுன்ஸ் பொறுத்தவரையாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 க்ளவுன் வாங்கி ஒரு சின்ன டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் க்ளவுன்ஸ் வந்து மெச்சூர் ஆன உடனே அதோட அக்ரெஷனை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். பேசிக்காக அதுவும் ஒரு டேம்சல் வெரைட்டி தான். ஸோ அதுவும் அக்ரெசிவ் தான். க்ளவுன்ஸ் வந்து பேர் ஆன உடனே அந்த பேர் தவிர இருக்கிற மற்ற எல்லா விஷயம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். க்ளவுன்ஸ் பொறுத்தவரை எப்போவுமே 3 ஃபீட் டேங்க்குக்கு மேலே போனீங்கன்னா மட்டும்தான் ஒரு 4 க்ளவுன்ஸ் வந்து வச்சுக்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுன்ஸ்லேயே சின்ன வெரைட்டி பெரிய வெரைட்டின்னு இருக்குது. இப்போ மரூன் க்ளவுன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம அக்ரெசிவான ஃபிஷ். அது வந்து ரொம்ப பெருசாகவும் வளரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் வச்சுக்க முடியும். உங்களால் ஒரு பேர் தான் அதிகபட்சம் அந்த டேங்க்கில் வந்து வச்சுக்க முடியும், ஈவன் 3 ஃபீட் டேங்க்கில். இது போல் ஆசலரிஸ் பெர்க்லா க்ளவுன்ஸ் வேணால் நீங்கள் வந்து ஒரு 4 வச்சுக்கலாம். பட் 3 ஃபீட் டேங்க்கில் சின்ன டேங்க்குக்கு எப்போவுமே 2 ஃபிஷ் தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ க்ளவுன்ஸில் வந்து இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. ஒரு சின்ன டேங்க்குக்கு 2 க்ளவுன் போதும். 30 லிட்டர்ஸ் டேங்க்குக்கெலாம் சில பேர் வச்சுருக்கீங்க. அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெர்க்லா இல்லைனா ஆசலரிஸ் க்ளவுன் மட்டும் போங்க. பெரிய க்ளவுன்ஸ் எதுவும் போகாதீங்க. இந்தியன் வெரைட்டி சீப்பாக கிடைக்கும், பட் அது வந்து போகாதீங்க கண்டிப்பாக. மக்கில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அக்ளமேஷன் தான். இப்போ வாட்டர் வந்து கவரில் இருந்த வாட்டரே ஜாஸ்தியாக இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அக்ளமேட் பண்ணிடலாம். இது வந்து நம்மளோட சம் டேங்க்கு. ஏர் டியூபோட ஒரு எண்டை வந்து நம்ம சம்பில் போட்டுட்டு இன்னொரு எண்டை வந்து நம்ம அப்படி லைட்டாக உறிஞ்சி விட்டோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட ஏர் கண்ட்ரோலரை கொஞ்சம் ஆட் பண்ணி ட்ராப் பை ட்ராப்பாக வர்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். சென்சிட்டிவான ஃபிஷ்ஷை வந்து நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் அக்ளமேட் வந்து கண்டிப்பாக பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் வாட்டரும் அந்த ஃபிஷ் வந்திருக்கிற வாட்டரும் வந்து வேறு வேறு பராமீட்டர்ஸில் இருக்கும். ஸ்லோவாக நம்மளோட டேங்க் வாட்டருக்கு அந்த ஃபிஷ் வந்து செட் ஆகிறதுக்காக இது போல் நம்ம வந்து பண்ணுறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் நம்பர் தான். இது வந்துட்டு இவ்வளோ நேரம் தான் வச்சுருக்கணும், இவ்வளோ நேரம் வச்சுக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருங்க. நான் வந்து 30 மினிட்ஸ் ஆல்ரெடி வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து எனக்கு எதுவும் இஷ்யூவும் வந்தது கிடையாது. ஸோ மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது இந்த மாதிரி ட்ரிப்பில் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா பெஸ்ட்டு. 30 மினிட்ஸ் அப்புறம் வந்து அப்படியே நம்ம ஃபிஷ் எடுத்து டேரெக்டாக டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா குவாரண்டைன் டேங்க்லாம் எதுவும் செட் பண்ணல. டேரெக்டாக டேங்க்கில் ஆட் பண்ணுறது ஒரு ரிஸ்க்கு தான். பட் இந்த டேங்க்கை பொறுத்தவரையா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நான் டேரெக்டாக அந்த டேங்க்லேயே வச்சு ட்ரீட் பண்ண முடியும். மரீன் ஃபிஷ்ஷில் இஷ்யூ வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டேங்க்கில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இல்லை பெட்டர் வந்து நீங்கள் குவாரண்டைன் டேங்க் வந்து வச்சு அதை ட்ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபைனலி ஒரு 3 மந்த்ஸ் வெயிட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபிஷ்ஷு கிடச்சிருச்சு. இந்த டேங்க் வந்து நான் 3 மந்த்ஸ் முன்னாடியே வந்து செட்டப் பண்ணிட்டேன். எனக்கு ஃபிஷ் பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸ் அப்புறம் தான் கிடச்சிது. பட் ஆனால் ஒரு வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல வர்த்தான ஃபிஷ் வந்து நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணியாச்சு அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வைல்டு காட் ஆசலரிஸ் க்ளவுன். இதுலேயே வந்து பெர்க்லா க்ளவுன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் பெர்க்லா க்ளவுன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இந்த வீடியோட எண்டில் வந்து நான் பெர்க்லா க்ளவுன்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ட்ரூ பெர்க்லா, வெரி எக்ஸ்பென்சிவ். இது பார்த்திங்கன்னா ஆஸ்லரிஸ் க்ளவுன் தான், ஆரஞ்சு ஆஸ்லரிஸ் வந்து சொல்லுவாங்க.
இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. பட் இது வளர வளர இதோட கலர் வந்து கொஞ்சம் டிம் ஆகும் தான். என்னோடய கசின் வீடியோ வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த க்ளவுன்ஸும் பார்த்திங்கன்னா இதே போல் தான் இருந்தது வாங்குறப்போ. பட் ஓவர் த பீரியட் வளர வளர அதோட கலர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு பெர்க்லா மாதிரி தான் இருக்கும் இதுவும். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுது. டேங்க்கில் ஃப்ளோ எந்த ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கேயே போயிட்டு நல்லா விளாண்டுட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். Nevertheless, we got very beautiful clowns. இதோட ப்ராக்ரஸ் வந்துட்டு நான் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இது அங்கே ட்ரூப் இருக்குல்ல, இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வாங்கின ஆஸ்லரஸ் க்ளவுனோட 4 times ஜாஸ்தி. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இதோட ஒயிட் பேண்டோட அவுட்டர் எட்ஜு பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. நம்மளோட க்ளவுன்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு டார்க்காக இல்லை. மோஸ்ட்லி ஒயிட் மட்டும்தான் தெரியுது. அந்த பிளாக் லைன் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது. அவ்வளோதான் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஆனால் அது ரெண்டுமே வேறு வேறு ஸ்பீசிஸ். வளர வளர தான் அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் யூனிட் போனப்போ எடுத்த கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் நான் விசிட் பண்ணப்போ எனக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷோட சில கிளிப்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். அதை வந்து நான் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நம்ம க்ளவுன்ஸ் இந்த டேங்க்கில் தான் எடுத்தோம். ஃபிஷ்ஷெல்லாம் எதுக்காக பாக்ஸில் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் எதர் அக்ரெசிவாக இருக்கும், இல்லைனா அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். அதனால தான் வந்து பாக்ஸில் போட்டிருக்காங்க. இதில் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறதே செம்ம கஷ்டமாக இருந்தது. ஏதோ நல்ல ஃபிஷ் நமக்கு கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா க்ளீனர் ஷ்ரிம்ப். பெரிய ஃபிஷ்ஷோட பாடியில் இருக்கிற பேராசைட்ஸை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அதனால இது வந்து க்ளீனர் ஷ்ரிம்ப். இது பார்த்திங்கன்னா பினாட்டஸ் பேட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இந்த ஃபிஷ்ஷை இந்த சைஸில் வந்து பார்க்குறேன். ஆல்ரெடி சின்ன சைஸில் நான் குளத்தூரில் பார்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மரூன் க்ளவுன், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரொம்ப பெருசாக வளரும். இது பார்த்திங்கன்னா காப்பர் பேண்ட் பட்டர்ஃப்ளை, வெரி ஹார்ட் டு ஃபீட். இதில் கோரல் பியூட்டி, அப்புறம் ஒன்மோர் டேங்க், அப்புறம் வந்து ஸ்கங்க் க்ளவுன், அப்புறம் வந்து குரோமஸ் ஆந்தியாஸ்லாம் வந்து இன்னொரு டேங்க்கில் மொத்தமாக இருந்தது. இது ஒரு ஜூவனைல் சைஸ் எம்பரர் ஏஞ்சல். பெருசாக இருப்போ வேறு மாதிரி இருக்கும். மரூன் க்ளவுன் உள்ளே இருக்குது. காப்பர் பேண்ட் பட்டர்ஃப்ளை, பை கலர் ஏஞ்சல் ஃபிஷ். இது ஒரு ட்வார்ஃப் ஏஞ்சல் ஃபிஷ் வெரைட்டியில் வரும், பை கலர் ஏஞ்சல் ஃபிஷ். சேடல் பேக் க்ளவுன்ஸ் இது பார்த்திங்கன்னா அகெயின் கோரல் பியூட்டி, சூப்பர் ஃபிஷ், பை கலர் ஏஞ்சல் ஃபிஷ், அப்புறம் கொஞ்சம் டேம்சல்ஸ், க்ரோமஸ், மரூன் க்ளவுன்ஸ், எல்லோ லாங் நோஸ் பட்டர்ஃப்ளை, அப்புறம் பின்னாடி ஒரு டேங்க் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எல்லோ ஃபாக்ஸ் ஃபேஸ், சூப்பர்பாக இருக்கும். அப்புறம் அதில் ஒரு காப்பர் பேண்ட் பட்டர்ஃப்ளை, அப்புறம் பார்த்திங்கன்னா மூரிஷ் ஐடல். இதெல்லாம் வந்து சூப்பர் ஃபிஷ். ஆனால் அதை வச்சுக்கிறதுக்கு டேங்க் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக வேணும். ஒரு 5 feet டேங்க் இருந்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியும். சமாந்தியாஸ், குரோமஸ். இது பார்த்திங்கன்னா ஃபயர் க்ளவுன்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு நேரில் பார்க்குறப்போ. லைட்டில் பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் அக்ரெசிவ்னு நினைக்கிறேன். ஸோ தட் அவங்க வேறு டேங்க்ஸில் ஒன்று வந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து பெரிய டேங்க் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெர்க்லா க்ளவுன்லாம் வந்து ரெகுலர் வேறு ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபயர் க்ளவுன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம பவுடர் ப்ளூ டேங்க் வந்து ஒரு பெரிய ஜாரில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு வழியாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஃபிஷ்ஷோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் செல்லர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் சூன் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon. Bye.